நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சேவை செய்கையில் சீதா இந்த மாளிகையின் சுகங்களை மறக்க வேண்டும். லக்ஷ்மணா, அன்னையின் அறிவுரை, ஊழியம் புரிவது தாய்மையை போன்றது. தாய்மையின் வடிவமே, உன் கருணையை பாராட்டுகிறேன். கொள்கையால் உயர்ந்து நிற்கிறாய். நீ பெற்ற இரு மைந்தரையும் ராமபரத சேவைக்கே அர்ப்பணித்து விட்டாய். இந்த அமைதியான தியாகம், கலையாத உறுதியைக் கண்டு புலம்பும் என் மனது கூட துணிவை பெறுகிறது. இல்லை அக்கா, பெருமையெல்லாம் உங்களுக்கு. அன்பினை கற்பித்தது நீங்கள்தான். அன்பு மகனே, தம்பி லக்ஷ்மணனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சுமித்திரைக்கும் ஊர்மிளைக்கும் இவன்தான் உயிர். இவனை கண்ணென காத்து இவளிடம் ஒப்படைக்க வேண்டும். அம்மா, அமைதியாக இருங்கள். லக்ஷ்மணனை உங்கள் ராமன் விழி போல் காத்து தங்களிடம் தருவான். அதில்லை ஊர்மிளா, பிரபுவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரிந்துவிடக் கூடாது. நீயும் என்னுடன் வருகிறாய் என்று தெரிந்தாலோ என்னையும் வரக்கூடாது என்று சொல்லுவார். அதோடு பிரபுவுக்கு சேவை செய்ய வனம் செல்லும் போது என்னால் உன்னை கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி என்னை கவனிக்கும்படி நிலைமை உருவாகாது. பணிவிடைகள் செய்வதற்கு நான் அங்கு வர விரும்புகிறேன். களைப்புடன் நீங்கள் வரும்போது உங்கள் தேவைகளை கவனிப்பேன். லக்ஷ்மணன் சோர்வு என்னவென்றே அறியாதவன் ஊர்மிளா. மறந்தாயா மாதா சொன்னதை? எப்போதும் சேவை செய். பிரபு உறங்கிய பின்னும் நீ விழித்திரு. அப்படி இருக்க எனக்கு ஓய்வேது, உறக்கம்தான் ஏது? இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே ஒரு பரிசோதனைதான். பிரபுவை நான் கவனிக்கிறேன், கோசலை மாதாவை நீ கவனி. ஆம் ஊர்மிளா, கோசலை மாதாவின் மகனும் மருமகளும் மனம் செல்கிறார்கள். அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்து பார். ஊர்மி, உன் வேதனையை அறிவேன். அந்த தாய்ப்படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். தன் தனையனை பிரிந்து 14 வருடங்கள் எப்படித்தான் அந்த தாய் அதனை தாங்குவாள்? அந்த தாயை கவனிப்பது உன் பொறுப்பு. இன்னும் ஒரு பிரார்த்தனை. நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ அழக்கூடாது. ஆம், போகும்போது பொறுமை நிறைந்த உன் திருமுகத்தின் நினைவோடுதான் நான் செல்வேன். அது 14 வருடங்கள் பக்கத்துணையாக இருக்கும். விடை தரும் உன் விழியில் வீரத்தை, மனைவியின் தியாகத்தை இந்த லக்ஷ்மணன் காண விரும்புகிறேன். மிக கடுமையான சோதனையாகும். மறுக்கவில்லை ஊர்மிளா, நீ உன் இளமையை தியாகம் செய்கிறாய். அது உன்னால் தான் முடியும். எந்த மனைவியும் செய்யாத தியாகம் இது. உனது கண்ணீர் காவியமாகாது இருக்கலாம். லக்ஷ்மணன் நெஞ்சிலது ஓவியமாக நிலைக்கும் ஊர்மி. கேள்விப்பட்டது நிஜம்தானா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா? இல்லை இல்லை. அடடா, ஏன் இப்படி ஒரு முடிவு? ஆண்டவன் கூட பார்த்து கொண்டிருக்கிறான், ஆட்சியை கொடுப்பதையும் பறிப்பதையும். அட, உங்கள் அனுதாப மொழிகள் யாருக்கு வேண்டும்? முதிய மன்னவருக்கு மழுங்கி போய்விட்டது மூளை. ராமனுக்கு ஆட்சி இல்லை என்பதையே பொறுக்க முடியவில்லை. ராணியின் சொல் கேட்டு வனவாசம் வேறு அனுப்புகிறாராம். யாரை பழிக்க? அந்த புறத்தின் தலையீடு அரசியலை ஆட்டி வைக்கிறது. இரவோடு இரவாக இப்படி விளையாடி விட்டார்களே. ராமனுக்கு காடாம், பரதனுக்கு நாடாம். ஏதோ ஒரு வகையில் இதில் பரதனுக்கு பங்கு இருக்கிறது. ஆசை கொண்ட தாய் பிள்ளையை தலைகுனியும்படி வைத்து விட்டாள். உண்மையில் ராமன் பரதனிடம் உயிரையே வைத்திருக்கிறார். அட மடையா, ராமன் எல்லோரையும் நேசிப்பவர். அயோத்தியின் உயிர் ராமனே இங்கு இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் அயோத்தி எதற்கு? தட்டி கேட்போம், வாருங்கள் அரண்மனைக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்தது. ராமன் வனவாசம் செல்ல ஆயத்தமாகிவிட்டான். கூடவே சீதை லட்சுமணனும் செல்கிறான். என்ன தடையாக இருப்பவர்கள் தானே விலகி போய்விட்டார்களா? அந்த லக்ஷ்மணன் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தான். கைகா, பார் என் முன் யோசனை. இதென்ன? முனிவேஷம் போட. பாவம், அவர்கள் இதை எங்கே தேடுவார்கள்? போகட்டும் என்று கொண்டு வந்தேன். மதியோக திலகம் நீதானடி வந்தரா? கைகேயி. ஓ, குருமாதா வர வேண்டும். என் பாக்கியமே பாக்கியம். ராணி கைகேயி, நீ செய்தது நீதிக்கு அடுக்குமோ?
இங்கு ஒவ்வொருவரும் உன்னை குறை சொல்கிறார்கள். ராமன் இல்லாத அயோத்தி அயோத்தியா என்று கேட்கிறார்கள். பொட்டிழந்த அபாகியவது போல் நிற்கும் அயோத்தியில் மக்கள் இருப்பார்களா? ஆள்வதற்கு மக்கள் தான் வேண்டாமா? ஒரு வெறும் நாட்டையா ஆண்டு பரதன் மகிழ்ச்சி கண்டு விடுவான்? ஏன் காண முடியாது? அவன்தான் ஆள்வதற்கு தகுதியுள்ளவன் குருமாதா. நீ செய்த இந்த மாற்றம் ஒரு ஆட்சியையே மாற்றியதோடு உன் வாழ்வையே மாற்றி உன்னை வருத்தப்பட வைக்கப் போகிறது. மாளிகையின் முடிவுகளை ஆராய்வதில் மரியாதைக்குரியவரான தாங்கள் ஆர்வம் காட்டாமல் இருப்பதையே அரண்மனை பாராட்டும். இல்லையேல் மரியாதைகளும் மாறும், மனதும் புண்படும். சலனங்களுக்கு ஆட்பட்டு வீண் சாகசம் புரிகின்றாய். சுயநலத்தில் சுகம் காணுகின்றாய். கேள் ராணி கைகேயி, இந்நாட்டில் மாற்றாந்தாய் கொடுமைகளை பற்றி நாளை எழுதப்பட இருக்கும் சரித்திரங்கள் உன்னையே உதாரணம் காட்டும். நாளை பிறக்கப் போகும் பெண் குழந்தைகளின் பெயர்களில் இனி உன் பெயர் இருக்காது. ஆம், இருக்கவே இருக்காது குருமாதா. என் பெயரை இனி யாரும் வைக்கவும் முடியாது. கைகேயி என்பவள் ஒருத்தி, கதையை மாற்றுவாள் திருத்தி. வாழ்க மன்னவா. ராஜகுமாரர்கள் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் தங்கள் உடைமைகளையும் அவர்கள் உரிமை வழிபட்ட மாளிகைகளையும் தியாகம் செய்து வனவாசம் செல்ல ஆயத்தமாகிவிட்டார்கள். இருவரும் குலமகள் சீதையுடன் வாசலில் நிற்கிறார்கள், தம்மை தரிசிக்க அனுமதி கேட்டு. சுமந்தரரே, உடனே அழைத்து வாருங்கள். ஆகட்டும் மன்னவா. மன்னவா, பயணம் செல்லுவதற்கு முன்னால் தமது ஆசிகளை கோருவதோடு பிரார்த்தனை ஒன்று. லக்ஷ்மணனும் சீதையும் என்னோடு வர அனுமதி தாருங்கள். என்ன? லக்ஷ்மணன், சீதை? இல்லை இல்லை. முடிந்த அளவுக்கு என்னுடன் வராமல் தடுக்க முயன்றேன். பல காரணங்கள் சொல்லியும் மறுத்தார்கள். இனி தாங்கள் கவலையே படக்கூடாது. நாங்கள் மூவரும் செல்ல அனுமதி தாருங்கள். 14 வருட வனவாசம் கழித்து தர்மாத்மாவும் என் தந்தையுமான தங்களை பார்க்கவும் பணிபுரியவும் திரும்பி வருவேன். இல்லை இல்லை ராமா, நீ வனம் போக வேண்டாம். கைகைக்கு நான் கொடுத்த வாக்கு பந்தப்படுத்தும் என்னை, உன்னை அல்ல. நீ ஒரு வீரன். தடுமாறி சென்ற உன் தந்தையை தட்டி கேள். போராடி உன் உரிமையை பெற்றுக்கொள். மறுத்து விடுவீர்கள் என்பதை நான் அறிவேன். பாசமிக்கவர் என்பதையும் அறிவேன். அன்பின் மிகுதியில் தமது கீர்த்தியை, தவத்தை, தர்மங்களை தனையனுக்காக இன்று பலியிட கருதுகிறீர்கள். ராமனுக்காக இத்தனை தியாகங்களோ? இப்படி ஒரு தந்தையின் மைந்தனுக்கு உயிரினும் உயர்ந்தது கடமை அல்லவா? அவன் தன் தந்தையின் பெயரையும் புகழையும் அழிக்க கூடாது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதில் இன்று மாறுபடுகிறேன். என் பிரியமுள்ள தந்தையின் வடிவுக்கு, வரலாறுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக. வாய்மை வழி நடப்பவன் நான் என்று புகழ் பெறுவதற்கு நீ 1 கோடி துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வாய், பொறுத்துக் கொள்வாய். மாளிகையில் தந்தையும் மைந்தன், நீ வனத்திலுமா? இல்லை மைந்தா, இல்லை. மன்னவன் முன்னோடு வருகிறேன். மன்னவரே, தாம் தானே சொன்னீர்கள் அரசன் மக்களுடைய உரிமை என்று. இன்று புத்திர பாசத்தால் அந்த மக்களை தவிக்க விட நினைப்பது சரிதானா? ராமனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். சுகமும் துக்கமும் இரவும் பகலும் போல் தொடர்ந்து வரும். வனவாசம் ஏற்று வனத்தில் வாழ்வு காண உறுதி கொண்டு விட்டேன். சாஸ்திரம் மகனுக்கு தந்தை தெய்வம் என்று சொல்கிறது. நான் வணங்கும் தெய்வமே 14 வருட வனவாசம் தங்களுக்கு என் பூஜை. வனம் செல்ல எனக்கு விடை கொடுங்கள். விடை கொடுத்தால் ராமன் பிறந்த பயனடைவான். விதி விளையாட நான் தான் ஆகப்பட்டேன். இக்கட்டான நிலைமையிலே என்னை ஏன் பந்தாடுகிறது? விதி என்னை வாழ விடவில்லை, சாகவும் விடவில்லை.
சரி, ஆண்டவன் செயல்.